ஹாய் கைஸ், பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபினா ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டர்ட்டியாக இருந்தது. அது வந்து கார்பரேஷன்லேருந்து ஆளுங்க வந்து ஜேசிபி கொண்டு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா எதனா டாய்ஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போனால் ஃபஸ்ட்டு எடுக்கிற டாய் வந்து இந்த ஜேசிபி டாய் தாங்க. அவ்வளோ பிடிக்கும் ரயானுக்கு ஜேசிபினா. நின்று அவனும் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான். க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரம் தாங்க நல்லா இருந்தது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பழைய மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க. எங்களுக்கு மார்னிங் விடியறதே இந்த டீயோட தான். இந்த டீ குடிச்சா தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஒரு தெம்பாகவும் இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கும் டீ பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து 2 ஆர்டர்ஸ் வந்திருந்தது. அதை நான் பேக் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் தான் நமக்கு வந்திருக்கு. அதை தாங்க நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேக்கிங் வீடியோவும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வந்திருந்தால் நேற்று வந்திருக்கணும். நேற்று வந்திருந்தால் நாளைக்கு வந்து நான் பேக்கிங் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். நாளைக்கு பேக்கிங் வீடியோ இல்லைனாலும் நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் வந்து பொருள் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துப்பேன். அதுதாங்க நான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே தான், இது வந்து எந்த டேமேஜுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. அதனால நம்ம இதை வந்து இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கூப்பன் ரன் பண்ணது ஃபெயில்டுன்னு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானுமே செக் பண்ணேன். அக்கௌண்ட்குள்ளே போய் செக் பண்ணால் ஆமாங்க அது ஃபெயில்டு தான் ஆகிட்டு இருக்கு. சரி, திருப்பியும் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், நம்ம லக்கு ஆக்டிவேட் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியுமே வந்து ரன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அப்போவுமே வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆகலைங்க, ஃபெயில்டுன்னு தான் வந்துடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ் ரன் பண்ணாமே ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு. அது வந்து ஓகே தான். ஆனால் கூப்பன் ரன் பண்ணால் நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணலாம். அதுக்காக தான் நான் திருப்பியும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். கூப்பன் வந்து ரன் ஆகலை, ஃபெயில்டுன்னு வந்துடுச்சு. இந்த மாதிரியாவது கூப்பன் ரன் பண்ணாமல் டெய்லி வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ 2 ஸ்டார்ஸ் இருக்குது. அதுவே வந்து 3 ஸ்டார்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம திருப்பியும் வந்து கூப்பன் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணாமே நிறைய பொருள் இருக்குங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 10-15 பொருள் கிட்ட இருக்குது. அது வந்து லிஸ்ட் பண்ணணும்னா ஒரு பொருள் லிஸ்ட் பண்ணாவே வந்து 1 hour கிட்ட ஆகும். எனக்கு வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து லிஸ்ட் பண்ணிட்டா நமக்கு ரெகுலராக ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் லிஸ்டிங் பண்ணிடுவேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால நான் அமேசான் கவர்லேயே போட்டு பேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அமேசானில் வந்து கஸ்டமர் கேர் கிட்ட பேசுறதுக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னா, லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தியில் இல்லைன்னா இங்கிலீஷில் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. தமிழில் வந்து கனெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே தெரியாதவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா இப்போ பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்க கூட இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தமிழ்னு ஆப்ஷன் இருக்குது, ஆனால் லைன் வந்து சீக்கிரமாக கொடுக்கவே மாட்டேன்றாங்க. ரேராக தான் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு கூட ஹிந்தி பேசுவீங்களான்னு கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் கேட்டால் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் கூட லைன் கனெக்ட் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.